உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. திருக்குறள் ஞானத்தின் அடையாளமாக திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இங்கு பேசிய அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் மிக அருமையாக வான்புகழ் வள்ளுவரை பற்றி பேசினார்கள். நான் அதிகம் பேச முடியவில்லை, ஏனென்றால் நேரம் இல்லை. பிஜேபி உலக தமிழ் சங்கம் என்ற சங்கத்தின் மூலமாக இதுவரை உலக நாடுகள் முழுவதும் 185 திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கின்றோம். வருகின்ற மாதம் 15ஆம் தேதி 186வது திருவள்ளுவர் சிலையை லண்டனில் கேம்பிரிட்ஜில் இதற்கு அங்கிருந்து அதிகாரபூர்வமான விழா நடத்துவதற்கு எங்கள் லெட்டர் வந்திருக்கின்றது. ஆக அந்த வள்ளுவர் பெருமாளை என்று உலகமெல்லாம் சென்று தமிழை அறிய வேண்டும். தமிழன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை அறிய வேண்டும். அதற்காக உலக தமிழ் சங்கம் என்று ஒன்று நிறுவி அதன் மூலமாக பல்வேறு நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது 32வது ஆண்டு நிறைவு பெற்றது. இதன் மூலமாக பட்டி தொட்டிகளிலும் பெரிய நகரங்களிலும் லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் நேராகவே சென்று இலவசமாகவே நாங்கள் வள்ளுவரை கொடுக்கின்றோம். ஏனென்று கேட்டால், ஒரு மனிதன் தொழில் செய்கின்றான். நான் ஒரு சாதாரண டீக்காக இறை அருளால் அருள் அண்ணாச்சி பதவிச்சு பன்னீர்தாஸ் நான் இணைந்து ஆரம்பித்து தொழில் வளர்ந்தது. தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய வேண்டும். எந்த மனிதனுக்கும் தொழில் வளர வேண்டும். தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய வேண்டும். நான் தொண்டு செய்வதற்காக வள்ளுவர் எடுத்துக்கொண்டேன். அந்த வள்ளுவர் மகான் இன்று உலகமெல்லாம் சென்றால் நமது தமிழர் என்று அவர்களாம் கூறி அழைப்பது பார்க்கும். அங்கே இருக்கின்ற தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் திருக்குறளை ஒரு பாடமாக அளித்திருக்கிறார். ஆக அந்த கூட்டத்திலே நான் அதையும் பேசவில்லை. இருந்தாலும் உங்கள் அன்பால் எனக்கு இந்த ஒரு விருதம் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கும் எனக்கு நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.